லாஸ்ட் வீக் எதுல நிறுத்தணும் நம்ம? நான் வந்து ஏசப்பா மோசஸ் வந்து டவுட்ஃபுல்லா இருந்தாங்களா, ஹாப்பியா காட் வந்துட்டு நீ போய் இத பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ஓகேன்ட்டாங்களா? டவுட்ஃபுல். ஆமா, சோ அததான் கண்டினியூ பண்ண போறோம். நான் வந்து இன்னொரு விஷயமும் சொன்னேன். காட் வந்து என்ன காட்? பவர்ஃபுல் காட். அத வந்து நான் காட்ட போறேன், அந்த நான் எவ்வளவு பவர்ஃபுல்ன்றத நான் காட்ட போறேன்னு காட் சொல்லியிருப்பாங்க. சோ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் மோசஸ்க்குள்ள நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ காட் சொல்லுவாங்க, நீ வந்து போய் எல்டர்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மோசஸ் உடனே சொல்லுவாங்க, ஓகே நீங்க சொல்ற மாதிரி நான் எல்டர்ஸை போய் மீட் பண்றேன். அங்க போய் மீட் பண்ண உடனே காட் வந்துட்டு நீ வந்து எங்க காடை தான் மீட் பண்ணன்றதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டா நான் என்னத்தை காட்டணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ திடீர்னு நான் வந்து உன்னை ஒரு ரூம்குள்ள அனுப்புறேன். அந்த ரூம் இருட்டா இருக்கு. அந்த ரூம்குள்ள வந்து என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நான் அம்மாக்கு தெரியும் உள்ள நல்லா இருக்குன்னு. நான் சொல்றேன், என்னை நம்பி நீ அந்த ரூம்குள்ள போன்னு சொல்றேன். நீ அம்மாவை நம்பி அந்த ரூம்குள்ள போவியா, இல்லைன்னா டவுட்ஸ் கேட்பியா? அந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க, லைட் இருக்குமான்னு சொல்லுங்க. அம்மாக்கு தெரியாது, அம்மா சொன்னா போவேன். உண்மையை பேசணும். டவுட்ஃபுல். ஒரு வேலைய சொல்ல சொன்னா எத்தனை क्वेश्चंस கேக்குறீங்க. சோ இதே மாதிரி கூட படுக்குவா. சோ இதே மாதிரி தான் மோசஸ்க்கும் நிறைய டவுட்ஸ் இருந்தது. அப்போ காட் உடனே என்ன சொல்லுவாங்க, காட் இப்போ மோசஸ் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன? கார்பெண்டர், ஷெப்பர்ட். கன்ஃபியூஸ் ஆகுதுல. சோ அந்த ஷெப்பர்ட் கையில என்ன இருக்கும் யூசுவலா? ஷெப்பர்ட்ஸ் என்ன வச்சிருப்பாங்க? ஒரு ஸ்டிக்கு கோட்ஸ். ஸ்டிக் என்ன சொல்லுவாங்க? ஸ்டாஃப்னு சொல்லுவாங்கல்ல. சோ காட் உடனே சொல்லுவாரு, மோசஸ் உன் கையில இருக்கிறது என்னன்னு? ஸ்டாஃப். ஓகே, அந்த ஸ்டாஃபை தூக்கி கீழே போடும்பாங்க. உடனே மோசஸும் டம்முன்னு கீழே போடுவாங்க. ஆமா, பார்த்த உடனே ஸ்னேக பார்த்த உடனே காட் அனுப்பின ஸ்னேக் இதெல்லாம் கடிக்காதுன்னு இருப்பாரா? ஓடியே போயிடுவாரு. குட்டி குட்டியா எறும்பு போகும். உடனே காட் சொல்லுவாங்க, அந்த டெய்ல புடிச்சு அதை தூக்கு, திரும்ப அது என்னவா மாறிடும்? ஸ்டாஃபா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த சைனை வந்து யாருமே நம்பல அப்படின்னா அடுத்த சைனுக்கு உன்னோட கைய நீ வந்து வேர் பண்ணிட்டு இருக்க க்ளோக்குள்ள கைய விடும்பாங்க. உடனே அவங்களும் அந்த க்ளோக் பாக்கெட்டுக்குள்ள கை விடுவாங்க. வெளியே எடுத்து பார்த்தா அவங்க கையில லெப்ரசி வந்திருக்கும். உடனே அதை பார்த்துட்டே இருப்பாங்க. திரும்ப கையை உள்ள விட்டு எடுப்பாங்க, திரும்ப கையை உள்ள விடுவாங்க. வெளியே எடுக்கும் போது நார்மல் ஆயிடும். ஒருவேளை இந்த செகண்ட் சைனுக்கும் மக்கள் நம்பலன்னா தேர்டா என்ன பண்ணுனா, நீ போற இடம் என்னது? எங்க போறோம்? ஈஜிப்ட் போறோம்ல. சோ ஈஜிப்ட்ல என்ன ரிவர் ஓடுது? நைல் ரிவர். அந்த நைல் ரிவர்ல இருந்து தண்ணியை எடுத்து அப்படியே ஊத்துனா அந்த ரிவர் வாட்டர் வந்து பிளட்டா மாறிடும்னு சொல்லுவாங்க. உடனே இவ்வளோ சயின்ஸும் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்க பண்ணி மக்களை கன்வின்ஸ் பண்ணி நீங்க ஃபேரோ கிட்ட போவீங்க. ஆனா ஃபேரோ என்ன பண்ணுவாங்க? ஃபேரோட ஹார்ட்டும் பயங்கரமா நானே தான் கடினப்படுத்த போறேன். ஐ வில் ஹார்டன் ஹிஸ் ஹார்ட். ஆனா அங்கதான் நான் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றத காட்ட போறேன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ இதையும் பேசியிருப்பாங்க. காட் எவ்வளோ சயின்ஸை காட்டியிருக்காங்க. இத்தனை சயின்ஸை காட்டினதுக்கு அப்புறமும் மோசஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐ எம் ஸ்லோ இன் ஸ்பீச். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் திக்கு வாயனா இருக்கேன், என்னால பேச முடியாது, அதனால நீங்க வேற யாரையாவது பாத்துக்கோங்க அப்படிம்பாங்க. காட் இப்படி காட் வந்து நம்மளுக்கு ஒரு வேலை கொடுக்கும் போது நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா காட் ஹாப்பியா இருப்பாங்களா, ஆங்கிரியா இருப்பாங்களா? அதே மாதிரிதான் இந்த மோசஸ் மேல காட்க்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. உடனே உன்னோட அண்ணன் பேர் என்னது? ஏரன் தானே. ஏரனுக்கு உன்னோட அழகா ஏரனால பேச முடியும், ஏரனுக்கு எல்லாமே பண்ண முடியும். ஆனா நான் சூஸ் பண்ண பர்சன் நீ தான். இந்த காரியத்தை உன்னை வச்சுதான் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணிருக்கேன். சோ நீ தான் பண்ணணும். ஆனா என்ன, நான் ஏரன் கிட்டயும் பேசிடுவேன். சோ ஏரன் உனக்கு வாயா இருந்து நீ என்னென்ன பேசணுமோ அதை யார் மூலமா நீ பேசிக்கலாம்? ஏரன் மூலமா பேசலாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா காட் வந்துட்டு இவங்க இங்க இருந்து ஓகே அப்படின்னு இருப்பாங்க. அதுக்குள்ள அங்க ஏரன் கிட்டையும் இப்படி உன்னோட தம்பி வந்துட்டு இருக்காங்க, நீ போய் மீட் பண்ணுன்னு ஏரனுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க.
இங்க மோசஸ் இருந்தது யார் வீட்ல? ஜெத்ரோ. அந்த ஜெத்ரோ கிட்ட போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி, நான் வந்து என்னோட பீப்புள்லாம் அவங்க உயிரோட இருக்காங்களா, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்களா நான் போய் பார்க்கணும், அதனால நான் திரும்ப ஈஜிப்ட் போவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜெத்ரோவும் ஓகே போன்னு சொல்லிடுவாங்க. காட் அதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, உன்னை கொல்லணும்னு நினைச்ச எல்லாருமே இப்ப இறந்துட்டாங்க, யாருமே உயிரோட இல்லை, அதனால நீ தைரியமா போலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மோசஸோட வைஃப், அவங்களோட 2 பசங்க எல்லாரும் டாங்கில ஏறி எங்க போயிட்டு இருக்காங்க? இப்போ ஈஜிப்ட் போயிட்டு இருக்காங்க. வழியில யார் வரா? ஏரன் அவங்க மீட் பண்ண வராங்க. ஸோ இப்போ ஏரனும் மோசஸும் மீட் பண்ணுவாங்க, எல்லாம் பேசிட்டு ஈஜிப்ட் போயிடுவாங்க. ஈஜிப்ட் போனதும் அவங்கள எல்டர்ஸை மீட் பண்ணுவாங்க. மோசஸ்க்கு காட் காட்டின எல்லா சயின்ஸையும் மோசஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த மக்களுக்கு காட்டுவாங்க. மக்களும் அவங்கள நம்பிடுவாங்க. ஓகே, உண்மையாவே காட் தான் அவங்கள மீட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்பி என்ன பண்ணுவாங்க? அப்போதான் நம்மளோட கண்ணீரை வந்துட்டு ஆண்டவர் வந்து கேட்டு இருக்க ஆண்டவருக்கு, அதனாலதான் ஆள் அனுப்பியிருக்காங்கன்னு எல்லாருக்கும் இப்போ கொஞ்சம் ஒரு ஆறுதல் கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா ஹாப்பியா காடை வர்ஷிப் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் ஹியரிங் அவர் ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்றாங்க. இதுதான் எக்ஸோடஸ் சாப்டர் 4. ஸோ நெக்ஸ்ட் வீக் அடுத்தது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கோட வசனம் என்னன்னா, காட் கிட்ட மோசஸ் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து திக்குவாயேன், என்னால கண்டினியூஸா பேச முடியாது, ஐ அம் ஸ்லோ இன் ஸ்பீச் அப்படிலாம் பேசுவாங்கல்ல. அப்ப காட் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எக்ஸோடஸ் சாப்டர் 4 verse 10 and 11 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? Moses said to the Lord, O Lord, I have never been eloquent, neither in the past nor since you have spoken to your servant. I am slow of speech and tongue. The Lord said to him, Who gave man his mouth? Who makes him deaf or mute? Who gives him sight or makes him blind? Is it not I, the Lord? Now go, I will help you speak and will teach you what to say. சரியா? ஸோ நிறைய நேரம் நம்மளும் இப்படிதான், ஐயோ எனக்கு இந்த எக்ஸாம் வருது, எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால படிக்க முடியல, என்னால எழுத முடியல, என் கை வலிக்குது அப்படின்னு நீதான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நம்பி நம்ம இருக்கும் போது நம்மளுக்கு கை வலி, கால் வலி, எல்லா வலியும் வரும். ஆனா நம்ம ஏசப்பாவை நம்பி இருக்கும் போது, ஏசப்பா தானே உனக்கு இந்த கை கொடுத்துருக்காங்க, அப்ப ப்ளீஸ் ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க தானே. சோ நெக்ஸ்ட் டைம் நீ ஹோம்வொர்க் எழுதும் போது என்ன சொல்லணும்? ப்ரே பண்ணணும், ஏசப்பா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எல்லாத்துக்குமே நீ ஏசப்பா கிட்ட தான் இனிமேல் கேட்கணும். ஓகேவா? இனி நீ ஒழுங்கா ப்ரே பண்ணாதான் உனக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகே? ஓகேவா? சோ நம்மளுக்கு காட்க்கு ப்ரே பண்ணி ஆளுக்கு அடுத்தது சரியா? எனக்கு காட்க்கு ப்ரே பண்ணி கிண்டர் ஜாய் கிடைக்காது. கிண்டர் ஜாய் எல்லாம் கிடைக்காது. சரியா? நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணலாமா? ஓகே, பை பை.